ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் சூப்பராக இருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங் டேயில் எடுத்த வீடியோ தான். ஆனால் ரிலீஸ் ஆகிறது எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்றதுனால சரி வீட்டு வேலையில் பெண்டிங் இருந்ததெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதமாக சேர்த்து வச்ச இந்தியன் ட்ரெஸ் எல்லாம் வந்து துவைக்க வந்துட்டாங்க. பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. அது உள்ளே துவைக்காமல் ஒரு மூலையில் இருந்தது. சரி இன்றைக்கி அதை துவைச்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சுங்க. துணி துவைக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் காய வைக்கிறது, மடிக்கிறது அதெல்லாம் எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. பட் துவைக்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தண்ணியில், அந்த சோப்பு நுரையில் எனக்கு இது எப்போ இந்த ஆசை வந்துச்சு அப்படின்னா, ஜென்டில்மேன் படத்தில் வந்து மதுபாலா வந்து துணி துவைச்சிட்ருப்பாங்க தெரியுமா? அப்போ வந்து துணியோட அந்த நுரைக்கிட்ட வந்து பேசுவாங்க. அதில் வந்து அவங்களும் தெரிவாங்க. அந்த ஷாட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அது. அந்த சின்ன வயசில் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கு வந்து ஒரு ஆசை வந்துருச்சு. இங்கே வந்து ஒரு மிஸ் பண்ணுற ஒரு விஷயத்த துணி துவைக்கிறதும் சொல்லலாம். இந்த மாதிரி வெளியில் நல்லா உட்காந்து நல்லா சோப்பு போட்டு இழுத்து அடித்து துவைக்கிறது. பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து துணி துவைக்கக்கூடாதுன்ற ரூல் இருக்குது. பட் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கேஷ்னலாக நம்ம வந்து துவைக்கலாம். ஆனால் வந்து டெய்லி துவைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட நெய்பர் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்போயாவது ஒரு தடவை நம்ம அது மாதிரி துவைக்கிறோம் இல்லை அலசி போடுறோம் அப்படின்னா அது வந்து பிரச்சனை இல்லை. இங்கே வந்து மழை தண்ணியை கூட சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து டெய்லி துணி துவைக்க முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா முடியாது. பட் எப்போயாவது இந்த மாதிரி துவைச்சிக்கலாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சாமி கும்பிடும்போது அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு துவைக்கணுங்க. எனக்கு நிறைய ட்ரெஸ்ஸில் வயிற்றுக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் கரையாக இருக்கும். ட்ரெஸ்ஸு போட்டுட்டு சமைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கடுகு வெடிக்கிறது, அப்பளம் ஏதாவது பொரிச்சோம் அப்படின்னா அதோட எண்ணெய் வந்து கரெக்டாக வயிற்றுக்கிட்ட வந்து படுங்க. அதை வந்து துவைச்சி பார்த்தேன், அது போகவே இல்லை. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் நான் வந்து நம்மளோட தலைக்கு போடுற ஷாம்பு இருக்கு இல்லையா, அதை போட்டு தேய்ச்சா வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஊற வச்சிட்டேங்க. ஸோ சரியாயிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற அந்த சின்ன கரைனால அதை போட முடியாமல் போயிடுமா, ஒரு மாதிரி அந்த அந்த டேவே ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு கஷ்டமாக அந்த கரையை பார்த்துட்டேன் அப்படின்னா. ஸோ வந்து இதை பார்த்ததுக்கப்புறம் ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இந்த தனியெல்லாம் அப்படியே சிலதெல்லாம் வந்து சாயம் போகும் காட்டன்லாம். ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே முக்கிட்டு தனியாக வச்சுருவேன். துவைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எடுத்து துவைச்சிட்டு தனியாக அலசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேலை செய்யறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சேங்க. நான் ஊற வைக்க ஆரம்பிக்கும்போது நல்ல வெயில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருட்டிட்டு வந்துருச்சு. வாட்சை கழட்டி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். மறந்தாப்பில் போயிட்டு நான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் சரி இப்போ வாட்சை கழட்டி சார்ஜ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போட வந்தாச்சு. என் வீட்லேயே வந்து என்ன கிண்டல் பண்ணுவாங்கங்க. மேடம் வந்து வாட்ச் கட்டிட்டு தான் வந்து பாத்திரம் விளக்குவீங்களோ, வாட்ச் கட்டிட்டு தான் வந்து சமைப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு அது எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்மள வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் வந்து அது ஸ்மார்ட் வாட்ச் நம்ம வந்து அது ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணலாம் கட்டுறோம் அப்படின்றத சொல்லி லைட்டாக புரிய வச்சேன். அதுக்கப்புறம் ஓகேவாயிடுச்சுங்க. இப்போ யாரும் அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதில்ல. அது ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்றதுனால மட்டும்தான் அதை கையில் கட்டிக்கிட்டே எல்லா வேலையும் செய்கிறேன். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அந்த ஃபேவரட் வாட்ச்லாம் இருக்கும்ல, கோல்டு கலர் அந்த மாதிரிலாம், அதெல்லாம் நம்ம கட்டிக்கிட்டு வேலை செய்ய மாட்டோம். இந்த வாட்ச் வந்து தண்ணியில் லைட்டாக பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ரொம்ப நேரம் தண்ணியில் கிடந்துச்சு அப்படின்னா பிரச்சனையாகும். பட் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணிலாம் படும்போது எதுவும் ஆகாது அப்படின்றதுனால தான் கையில் கட்டியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மாவு அரைக்கிற வேலை இருக்குதுங்க. துணியை வந்து ஊற வச்சுட்டு வந்தேன். நல்லா மழை வர மாதிரி இருட்டிட்டு வந்துச்சுங்க பயங்கரமாக. சரி அவ்வளோதான் சோழி சுத்தம்னு நினச்சேன். பட் வந்து லைட்டாக தூறல் வந்துட்டு அப்படி நின்றுச்சு. அதுக்குள்ளே நம்ம போய்ட்டு துணியை துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மாவு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை நல்லா கழுவிட்டு, ஏன்னா நம்ம ஷாம்புலாம் போட்டு ஊற வச்சுட்டு வந்தோம் இல்லையா, ஸோ நல்லா கழுவிட்டு இப்போ வந்து உளுந்து போட வந்தாச்சுங்க. 2 கிரைண்டர் இருக்குது அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக மாவு அரைச்சிருவேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிரைண்டர் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. பட் எப்போ என்னன்னு தெரில, சைடில் இருக்க அந்த ஒயர்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. அதே மாதிரி பட்டன் அழுத்தினதுக்கப்புறம்லாம் ஆன் ஆகாது, ஒயர் சொருகின உடனே ஆன் ஆகிடும். அந்த மாதிரி இருக்குது அந்த கிரைண்டரு. ஸோ ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். தூக்கி போட மனசு வரல, ஏன்னா அதை நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதில் நிறைய மெமரிஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வாங்க போனது, தூக்கிட்டு வந்தது, அதனால் நிறையா இருக்கும். ஸோ அதனால் அது ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. குட்டி குட்டி வேலையெல்லாம் மாவு அரைக்கும் போதே முடிச்சிட்டேன் அப்படின்னா துணி துவைச்சி காய வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டின்னர் மட்டும்தான் செய்கிற வேலை இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணேன். அப்போ தான் ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸாக வந்து உழுகுது. எப்போயுமே சொல்லுவேன் ஸ்கூல்லேருந்து வந்தால் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து வைங்கடான்ட்டு. கேட்கவே மாட்டானுங்க. இதை சொல்லியே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்துலலாம் எனக்கு தோணும், பொம்பளை பிள்ளை இருந்துச்சு அப்படின்னா அது சொன்ன உடனே புரிஞ்சுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு அந்த நேரம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பெண் குழந்தையாக இருந்தால் டக்குன்னு புரிஞ்சுக்குமே, இவனுங்க புரியவே மாட்டேங்குதே நம்ம கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி சிக்கன் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். எப்படியும் நம்ம சமைக்கிறதுக்குள்ளார அது வந்து நார்மல் ஆகிடும். ஸோ அப்போ சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால லைட்டாக இருட்டிட்டு வந்துச்சு. சரி இப்போ பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வர ஆரம்பிக்குதுங்க. ஸோ வந்து மழை வந்து பெய்யாது கண்டிப்பாக. நம்ம போயிட்டு வந்து துணியை துவைச்சிடலாம். கவனை வந்து கொஞ்சம் தூங்க வைக்கணுங்க. ஸோ அதனால் வந்து லைட்டாக தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா அவனும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ளே வந்து பிரியாணிக்கு தேவையான ஐட்டம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. நம்ம வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக புதினா முளைச்சிருக்குதுங்களா, சூப்பராக இருக்குங்க. புதினாவை பறிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து பூவெல்லாம் வைக்கிறதுக்கு பதிலாக அதை வைக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா பயங்கர வாசனை, நல்ல செம்ம வாசனையாக இருந்துச்சுங்க. ஆசமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே மோந்துக்கிட்டே இருக்கலாம். கை கூட துணி துவைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கூட அந்த புதினா வாசம் வர மாதிரியே ஒரு ஃபீல். ஏன்னா அது நம்மளோட வீட்டில் இருந்தது அப்படின்றதுனாலே. ஸோ புதினாவை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணிக்கு என்னென்ன ஐட்டம் தேவையோ அதெல்லாம் லைட்டாக எடுத்து வச்சுட்டு போனேன் அப்படின்னா ஒரு வேலை முடிச்சுட்டு வந்தோன்னா அடுத்த வேலை ரெடியாக இருக்கும்போது நம்மளால் செய்ய முடியும். தேடி தேடி வெட்டணும் அப்படின்னா தான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால ஒன்று ஒன்றா அதுக்கு தேவையான பாத்திரம் எல்லாமே எடுத்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு போனேங்க. லஞ்ச் பாக்ஸையும் கரெக்டாக எடுத்து வைங்கடா அப்படின்னு சொன்னால் அதையும் கேட்கல. மழை தெரியுதுங்களா வந்தது, லைட்டாக அப்படியே வந்துச்சு சடன்னு அப்படியே நின்றுச்சுங்க. சரி நம்ம துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவைக்க வந்துட்டேன். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக மூடிட்டு தான் இருக்குது. ஆனால் சரி ஓகே நம்ம வந்து துணி துவைச்சிருவோம் எப்படினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு துணி துவைக்க வந்தாச்சுங்க. லைட்டாக ஊற வச்சுருக்கேன் அப்படின்றதுனால ரொம்ப 2 கும்மி அலசிட்டேன் அப்படின்னா சரியாக இருக்கும். நான் வந்து துணி துவைக்கிறதுக்கு எங்கள் அம்மா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். துணியை வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக நான் மெயின்டைன் பண்ணுவேங்க. எனக்கு வந்து அது ரொம்ப நேரம் வெயிலில் இருக்கக்கூடாது. அதேமாதிரி ரொம்ப வெயிலில் அதை காய வைக்கக்கூடாது. ஒரு இளம் வெயிலில் காய வச்சு எடுத்துடணும். அதே மாதிரி துவைச்சி எடுத்தோன்னே அந்த சோப்போட ஸ்மெல்லு லைட்டாக அதில் இருக்கும் தெரியுமா, அது அப்படியே மோந்து பார்க்கும்போது இருக்கிற சுகம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அளவே இல்லைங்க. அதெல்லாம் எதுலேயுமே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போயும் நான் லாண்ட்ரியில் வந்து போட்டேன் அப்படின்னா எடுத்துகிட்டு ட்ரையருக்கு போடும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து மோந்து பார்த்துட்டு போடுவேன். எனக்கு அந்த வாசனை வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த டிட்டர்ஜென்ட்டோட வாசனை. அதனால தான் டிட்டர்ஜென்ட் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மோந்து பார்ப்பேன். எனக்கு பிடிச்ச வாசனையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி பார்த்து வாங்குவேன். ஸோ எனக்கு அது ரொம்ப அடிக்டான ஒரு ஸ்மெல் அப்படின்னு கூட சொல்லுவேன். எல்லோரும் லாண்ட்ரி ரூமை கிராஸ் பண்ணும்போது இல்லை காமன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது மூக்கில் கையை வச்சுட்டு போவாங்க. ஆனால் நான் வந்து நல்லா ஸ்மெல் பண்ணிகிட்டே போவேன். ஆஹா டிட்டர்ஜென்ட்டோட வாசனை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கவனை தூங்க வைக்காமல் இருந்தால் கொஞ்சம் உதவி பண்ணியிருப்போன்னு என்னமோ தெரியல. இந்த பக்கம் கைப்பில் தண்ணியை போட்டுட்டு அந்த பக்கம் போய் திருவி விட்டு இங்கிட்டு வரத்துக்குள்ளே பக்கெட் நிறைஞ்சிருது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இங்கிட்டும் போய்கிட்டு. பட் பரவாயில்ல, அவன் இல்லாமல் இருந்ததுனால ஃப்ரெஷ்ஷாக அலசினேன். ஏன்னா தண்ணினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்குது, சளி பிடிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் நான் வந்து போயிட்டு கண்டிப்பாக நீ தூங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டேங்க. நம்ம நிறைய பேர் வந்து வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லி போயிட்டோம். ஆனால் நம்மளோட மெமரிஸ் எல்லாமே வந்து நம்ம அம்மா வீட்டில் கையில் துவைச்சது எல்லாமே அப்படி மறந்துருமோன்ற ஒரு ஞாபகமும் வருது. ஸோ அதனால் அப்பப்போ இந்த மாதிரி கையில் ஏதாவது ஒரு துணி 2 துணியாவது துவைச்சி பாருங்கள். இங்கே இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2, 3 ட்ரெஸ்ஸையாவது அப்பப்போ சேர்த்து வச்சு துவைச்சி பாருங்கள். நிறைய ஹாப்பியாக சந்தோஷமான மெமரிஸ் நிறைய இருக்கும். கலிஃபோர்னியாவில் இருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரோட சேம் வெதர் தான் இருக்குமா, அதனால் நான் என்ன பண்ணுவேன் அங்கே வந்து நான் கையிலே தான் பெரும்பாலும் துவைச்சிருக்கேன். நம்மளோட பழைய வீடியோலாம் போய் பாருங்கள். நான் வந்து துவைச்சிட்டு நம்மளோட பால்கனியில் வந்து காய வச்சுருப்பேன். அதெல்லாம் வந்து உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுலேயும் பின்னாடி வேறு பைப் இருக்கும், நமக்கு பின்னாடி துவைக்கிறதுனாலும் துவைக்கலாம். பின்னாடி நான் துவைச்சிருக்கேன். ஆனால் நிறைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி துவைச்சிருவேன் அப்படின்றதுனால நிறைய துணி சேராது. ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு ஹாப்பி மெமரிஸ். மாவு பார்த்திங்க அப்படின்னா உளுந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த கிரைண்டரை கழுவி தொடச்சி எடுத்து அந்த இடத்துல வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள் நல்ல வெயில் வந்துருச்சுங்க. நல்லா எப்படி இருட்டிகிட்டு இருந்துச்சு, பயங்கரமாக வெயில் வந்துருச்சு. ஸோ இந்த கிரைண்டர் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால கிரைண்டர் எடுத்து உள்ளே வச்சுருவேன். இதை வெளில வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இடத்த அடைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால் உடனே கையோடு வேலையை முடிச்சுட்டு எடுத்து வச்சுருவேங்க. கெட்டில் விட்டு நவுறதே இல்லைங்க. தண்ணி பிடிச்சேன் அப்படின்னா அங்கேயே இருந்து பிடிச்சி எடுத்து வச்சுட்டு தான் போகிறேன். ஏன்னா ஒரே ஒரு இன்சிடென்ட் பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, நமக்கு ஷெல்ஃப் எல்லாம் ஒழுகி போச்சு இல்லை. அதனால் வந்து பக்கத்துலேயே இருந்து கரெக்டாக எடுத்து வச்சு கெட்டில் போட்டுட்டு தான் அப்புறம் நகர்றது. நைட்டு டின்னருக்கு பிரியாணி அப்படின்றதுனால அதுக்கு தேவையான எல்லா வேலையும் அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. நான் வந்து எல்லா வேலையும் பிரியாணி அப்படின்றதுனால ஈஸி தான் அப்படின்றதுனால நானே அதை செஞ்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் புதினா ஆஞ்சி வைக்கிறது எல்லாமே முடிச்சிட்டேன். அது ஒன்று தான் அவங்கள்ட்ட சொன்னேன், தயவு செஞ்சு ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் எடுத்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுருங்க. ஏன்னா அது வந்து கொண்டு வந்து கிச்சனில் தான் அவங்க வைப்பாங்க, கிச்சனில் தான் சார்ஜ் போடுவாங்க, கிச்சனில் தான் பர்ஸை கொண்டு வந்து வைப்பாங்க. எனக்கு அப்படியே கடுப்பாக இருக்கும். அதை ஏன் உங்கள் டேபிளில் வச்சா என்ன அப்படின்னு கேட்டால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படி நடக்குதான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிரியாணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா
பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் ஒரு ஹோல் சிக்கனும் போட போகிறேன் அப்படின்றதுனால கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. வெங்காயத்தோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 400 கிராம். செஞ்சு மைண்டில் வந்து இதோட அளவெல்லாம் நல்லா பதிஞ்சிருச்சு. ஸோ 400 கிராம் வெங்காயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 150 கிராம் வந்து தக்காளி. ஸோ தக்காளி வந்து ரொம்ப புளிப்பான தக்காளியாக இல்லாமல் பெங்களூர் தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. அதேமாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வெட்ட அப்படியே கொண்டு போயிட்டு அங்கே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு வீடியோ ரெசிபி எடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துடும். அதனால் அந்த வேலையை நான் அடிக்கடி செய்வேன். ஸோ புதினாவையும் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிக்கலாம். பயங்கர வாசனை புதினா வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் வளர்கிறது எப்போவுமே ஸ்பெஷல் தாங்க. புதினா கொத்தமல்லி இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி தான் நம்ம போடுவோன்றதுனால அந்த அளவுக்கே வெட்டி வச்சிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். மீதி இருக்கிறத வந்து அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கொஞ்சமாக மீந்து போயிடுச்சு. நாளைய சமையலுக்கு வந்து அதை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மாவை வந்து கரைக்கணும். மாவு கரைக்கிறதுக்கு நிறைய மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு என்னமோ கையில் கரைக்கிறத விட டேஸ்ட் எதுலேயுமே வராது. நீங்கள் கரண்டி வேணாலும் போட்டு கலந்து பாருங்களேன். ஒரே மாவை 2ஆக பிரித்து கரண்டி கொஞ்சம் கை கொஞ்சம் போட்டு கலக்கி பாருங்கள். கையில் கலக்கிறது தான் எனக்கு என்னமோ டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. நான் கரண்டிலையும் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிக்கல அது. நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். 2வது கிரைண்டருக்கும் வேலை முடிஞ்சிருச்சு. அதையும் எடுத்து உள்ளே வச்சிடலாம். தயிர் வேறு கொஞ்சம் புற வச்சு வச்சுருக்கேன். தோஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நாளைக்கு சமையல் வந்து. ஸோ கையோடு அந்த கிரைண்டருக்கு கீழே செஞ்சுருக்கிற மார்க் எல்லாத்தையுமே தொடச்சிட்டேன் அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிருங்க. எப்போயுமே இந்த மாதிரி 2 மினிட்ஸ் வேலையெல்லாம் நம்ம ஈஸியாக செஞ்சிடணும் அப்படின்றது எனக்கு ஒரு மைண்ட் செட்டு. அப்படியே பக்கத்தில் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குங்க. ஸோ எனக்காக வந்து பிளாக் காஃபி வச்சுருக்கேன். பிளாக் காஃபியை குடிச்சிட்டு அப்படியே வேலையை கண்டினியூ பண்ணலாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பால் போட்டு டீ காஃபி குடிக்கிற பழக்கத்தை ஒரு 99% நிப்பாட்டியிருக்கோங்க. எப்போயாவது ரொம்ப ரேராக யாருக்காவது எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேன். ஸோ ரெகுலராக டீ காஃபி குடிக்கிறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு. எப்போயாவது வேணும் த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா பிளாக் காஃபியாக குடிச்சிக்கிறது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காஃபிக்கு போடுவோம் டீக்கு போடுவோம் இல்லையா, இஞ்சி புதினா எல்லாமே அந்த மாதிரியே போட்டு அப்படியே இலை குடிச்சிக்கிறதுங்க. லைட்டாக புதினா ஒரு இலை போட்டோம் அப்படின்னா பயங்கர வாசனையாக இருக்குது அப்படின்றதுனால பிளாக் காஃபியில் புதினா வந்து சேர்த்துக்கிறது. கவன் வந்து ஏஞ்சி வந்துட்டான். கொஞ்ச நேரம் தூங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சமையலை முடிச்சிருந்துருப்பேன். ஸோ ஏஞ்சி வந்துட்டான். அவன் வந்து பெட்ஷீட் பொதிட்டு தூங்கியிருப்பான் போல். தலையெல்லாம் நல்லா வேர்த்துருச்சுங்க. ஸோ இவங்க ஏஞ்சி வந்துட்டாங்க அப்படின்னா இவங்கள கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். இவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். தண்ணி குடிக்கணும்னா அங்கே தான் வந்து உட்காந்து குடிக்கணும் அப்படின்னு, சோஃபாவில் தான் உட்காந்து குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இல்லை நீ இங்கே தான் வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சு தண்ணி குடித்து கொஞ்சமாக சமாதானப்படுத்திட்டு பிரியாணி செய்ய வந்தாச்சுங்க. பிரியாணி இந்த பாத்திரத்தில் தான் தம் போட போகிறேன் அப்படின்றதுனால அதே பாத்திரத்தில் எடுத்துட்டேன். நம்மளோட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு பட்டை சேர்த்துருக்கேங்க. நல்லா வெள்ளை வெங்காயம் வதங்கி வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெள்ளை வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் நல்லா வெங்காயம் வதங்கி வந்துச்சு அப்படின்னா நம்மளோட பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் நைட்டு 9 மணி ஆனால் தாங்க இருட்டுது. அதனாலேயே பார்த்திங்கன்னா பயங்கர வெளிச்சமாக இருக்குது. மணி இப்போ 7:30ன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் பாருங்கள் எப்படி வெயில் அடிச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருட்டிட்டு இருந்துச்சு 4:30 மணிக்கு. இப்போ நல்லா வெயில் அடிக்குது. இந்த வெதரை வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாதுங்க இந்த ஊரில். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். நான் வந்து ரெசிப்பியாக சூஸ் பண்ணல. அளவு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு மசாலா வந்து தனியாக அரைப்பேன் எப்போயுமே. அதையுமே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுறலாங்க. புதினா கொத்தமல்லி இப்போ வதக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக போட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. புதினா கொத்தமல்லி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட இலை சுருண்டுருச்சு அப்படின்னாவே கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்குங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டேன் அளவுக்கு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸை வந்து சேர்த்துடலாம். ரைஸ் போட்டு நல்லா கொதித்து அரிசி வந்து மேலாப்பில் வரும்போது அப்படியே தம் போட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். சிக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கிரேவிக்காக வாங்கின சிக்கன் கொஞ்சம் சின்ன சிக்கனாக இருக்கும். ஆனால் பிரியாணி வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ இதான் எங்களோட டின்னர். ஸோ வெதர் நல்லா இருக்குது அப்படின்றதுனால பிரியாணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நடக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கிச்சன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் பாத்திரம் மட்டும் கழுவுற வேலை இருக்கும். பெரும்பாலும் ஐலாண்டை க்ளீன் பண்ணுற வேலை இருக்குங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கூட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு.